கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்திலிருந்து இன்னும் ஒரு வல்லமையான தூதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவானின் கண்ணோட்டம் பூமியின் பார்வையில் இருந்தாலும் ஒரு சிறிய சுருளேட்டின் மூலம் தூதனின் தரிசனத்தை அது வெளிப்படுத்துகிறது. 1வது வசனத்தில் பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர யோவான் காண்கிறார். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இந்த தூதனை குறித்ததான அசாதாரணமான வர்ணனை மீண்டும் ஒரு பரலோக மகிமையின் விவரிக்கிறது. இந்த நிகழ்வு 6ஆம் எக்காலத்திற்கும் 7ஆம் எக்காலத்திற்கும் இடையிலான ஒரு இடைவேளையாகும். அதாவது இன்டர்லியூட். தேவதூதன் தனது வலது காலை கடலிலும் இடது காலை நிலத்திலும் ஊன்றியது. அவனுடைய நோக்கம் முழு உலகின் மற்றும் அனைத்து படைப்புகளின் விதியையும் பாதிக்கிறது என்பதை குறிக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் உள்ள முத்திரையிடப்பட்ட 7 விதி சுருள் அல்ல, அந்த சுருளின் உள்ளடக்கங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இருந்தன. ஆனால் சிறிய சுருள் உண்ணப்பட வேண்டும் என்பதற்காகவே உள்ளது. இந்த ஒலிகள், அதாவது தண்டர், 7 இடி முழக்கங்கள் கடவுளின் சில அம்சங்களை குறிக்கின்றன. 7 இடி முழக்க ஒலிகள் கடவுளின் வரவிருக்கும் கோபம் மற்றும் நியாய தீர்ப்பின் சில அம்சங்களை குறிக்கின்றது. தேவதூதன் தமது வலது காலை கடலிலும் தனது இடது காலை நிலத்திலும் ஊன்றியது. அவருடைய நோக்கம் முழு உலகின் மற்றும் அனைத்து படைப்புகளின் நோக்கத்தையும் பாதிக்கிறது என்பதை குறிக்கிறது. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது அப்போஸ்தலனாகிய யோவான் தான் எழுத வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டார். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக அவர் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவனை காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். வெளிப்படுத்தல் 8:5, 11:19, 16:18 7வது இடிமுழக்கத்தின் செய்தியை வெளிப்படுத்த யோவானுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த உபத்திரவ காலத்தில் முத்திரைகள், எக்காலங்கள் மற்றும் கோப கலசங்களில் வெளிப்படுத்தப்படாத நியாய தீர்ப்புகளின் அம்சங்கள் இருக்கும் என்பதை இது குறிக்கிறது. இந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யாரும் அறிய முடியாது. இதன் காரணமாகவே வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள நிகழ்வுகளின் வரிசை முறை குறித்த நமது பார்வைகளை 7வது வசனத்தில் தேவனுடைய ரகசியத்தை நாம் காண்போம். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்திய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் தொடர்ந்து முழங்கவிருக்கும் 7வது எக்காலத்தை தொடர்ந்து வரும் காலத்திற்குள் இறுதி நாட்களை பற்றிய காரியங்கள் நிறைவேறும். இனியும் தாமதமின்றி இந்த யுகத்தின் முடிவை, இந்த உலகத்தின் முடிவை பற்றிய தேவனுடைய நோக்கம் அதன் இறுதி வெளிப்பாட்டை பெற இருக்கிறது. இது இறுதியில் கிறிஸ்து பூமிக்கு எழுந்தருளப்பட்டதற்கும் அவருடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனங்களுக்கும் சம்பந்தப்பட்டது. வெளிப்படுத்தல் 11:15 7வது எக்காலத்தின் முழக்கம் இன்னும் வரவிருக்கும் தேவனுடைய கோபத்தின் 7 கலசங்களை முழுவதும் நிலைத்திருக்கும். புதிரான சுருளை உண்பதன் அர்த்தத்தை வேதாகமம் விளக்கவில்லை. ஆனால் எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக 3வது அதிகாரம் 1வது வசனம் முதல், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போக அவர்களோடே பேசு என்றார். அப்படியே வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் இந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தீத்திப்பாயிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியார் இடத்தில் சேர்ந்து உன் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட கூட பேசு. இந்த தீர்க்க தரிசனத்தோடு தொடர்புடையது நாம் பார்த்து கொண்டிருக்கிறதான வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் உள்ள புத்தக சுருள். ஆமென். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். தேவனுடைய வார்த்தை மனுஷனுடைய இருதயத்திற்கு
சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. அல்லேலூயா என்பதாகும். இதே போன்ற முறையில் தேவனுடைய செய்தியுடன் அவரது அனுபவமும் இருந்தது. தேனை போல இனிப்பாக இருந்தும் யோவானின் வயிற்றில் புண்ணாக மாறிய அந்த சிறிய சுருள் ஆசீர்வாதமும் சாபமும் கலந்த சுருளை குறிக்கிறது. யோவான் உட்பட தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அனைவரும் தேவனுடைய வார்த்தை முழுவதும் இனிமை அல்ல, இதன் பெரும்பகுதி இனிமை கொண்டது என்பதை புரிந்து கொண்டனர். இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அதே சமயம் இது நியாய தீர்ப்பையும் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய உண்மையுள்ள ஊழியர்களுக்கு அவருடைய வார்த்தை கேட்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் இனிமையானது. சங்கீதம் 19:9 மற்றும் 10, எரேமியா 15:16, எசேக்கியேல் 3:12-3. ஆனால் கிறிஸ்துவையும் அவருடைய செய்தியும் நிராகரிக்கும் மக்களுக்கு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நியாய தீர்ப்பை தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 10:10 யோவான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி புசித்த பொழுது அது அவருடைய வாய்க்கு தேனை போல மதுரமாகவும் அது வயிற்றுக்கு கசப்பாகவும் இருந்தது. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தூதனானவன் நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா. தனது நற்செய்தியிலும் கடிதங்களிலும் அன்பை பற்றி அதிகம் பேசிய யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவின் அன்பை பற்றி அதிகம் பேசிய யோவான் இப்போது ஒரு சுருளை உண்ணும் போது தன் வழங்க அழைக்கப்பட்ட இறுதி செய்தியின் மிகுந்த கசப்பையும் துக்கத்தையும் கொண்டிருப்பதை உணர்கிறார். வரவிருக்கும் நியாய தீர்ப்புகளை பொறுத்தவரை தேவனுடைய மக்களுக்கு இந்த செய்தி இறுதியில் அவற்றுள் ஒன்றாகும். ஆமேன். இது ஒரு இனிமையான நம்பிக்கையின் செய்தியாகும். ஏனெனில் இது கிறிஸ்துவுடன் அவர்களின் மகிமையான மற்றும் 1000 வருட அரசாட்சியின் வெளிப்பாட்டில் உச்சக்கட்டத்தை அடைகிறது. ஆமேன்.